ஆயிரத்தில் நான் ஒருவன், நீங்கள் ஆணையிட்டால் நான் தலைவன். என்னடா இது? என்னது? பெட்ல எதுக்கு உலக்கைய போட்டு போர்வைய போட்டு மூடி வச்சிருக்கானுங்க? இது உலக்கையா இல்ல வேற என்ன? இந்த சைஸ் எல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணி பார்த்தா ஏதோ ராக்கெட் லான்ச்சர் மாதிரில இருக்கு. நம்மளையே ஏமாத்த பாக்குறான்ல. புரிஞ்சிருச்சா? இது எதுக்கு ஜமீன் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கானுங்க? ரைட்டு. எங்க கிட்டியவா? ஏய், யாரு கிட்ட? இந்த வேலுவையே ஏமாத்த பாக்குறீங்களா? டேய், புரிஞ்சிருச்சா? இந்த ஜமீன நான் இல்லாத நேரமா பார்த்து ராக்கெட் லான்ச்சரை வச்சு அழிக்க பாக்குறீங்க. அதானே உங்க திட்டம்? ஏய், முடியாதுடா. என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த ஜமீன தனியாளா நின்னு காப்பாத்தி காட்டுறேன்டா. யாருக்கிட்ட விளையாடுறீங்க? ஏய், எல்லா தீவிரவாதிகளுக்கும் சொல்றேன்டா, கடைசி நேரத்துல வந்து அந்த வயரை கட் பண்ணி ராக்கெட் லான்ச்சரை அழிக்கிறேன்டா. யாருக்கிட்ட? ஏய், உனக்கு கடா வெட்டி பொங்கல் வச்சிரு ஆத்தா. இப்ப எதுக்கு ஆத்தா இங்க வந்த? ஆத்தா, எங்க ஆத்தா வந்திருக்க? உனக்கு பொங்கல் வச்சு கடா வெட்டிடுற ஆத்தா. என்ன விட்டுரு ஆத்தா. ஆத்தா, ஆத்தா, அடச்சே, நம்ம சின்ன கமார் இருக்கு. என்னடே, நான் ஆத்தா முல்ல ஒண்ணும் இல்ல. நல்லா ஊத்து பாருடா. அம்மா. அட, நம்ம வனஜாக்கா. அக்கா, என்னக்கா வேஷம் இது? ஏன் இப்படி படுத்திருக்க? கேள்வியா கேக்குற கேள்வி நீ? அந்த ரூம்ல பேய் இருக்கு, அங்க பேய் இருக்கு, இங்க பேய் இருக்குன்னு பயமுறுத்தி விட்டுட்டு நைட் எல்லாம் எனக்கு தூக்கமே வரல. அதனாலதான் சாமியை கும்பிட்டு பட்டையெல்லாம் போட்டு வேப்பிலைய வச்சு படுத்திருக்கேன். நீ எந்திரிச்சு போடா, நானே இப்பதான் தூங்க ஆரம்பிச்சிருக்கேன். போடா, நல்லா தூங்க. எந்திரிக்கா. இங்கெல்லாம் 5 மணிக்கு மேல யாரும் தூங்க கூடாது. 5 மணிக்கு மேல தூக்கம் வராதா? போடா. ஐயோ அக்கா, எந்திரிக்கா. நீங்க இன்னும் இங்க தூங்கிட்டு இருக்கீங்க, ஜமீனம்மாக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான். அக்கா, அக்கா. அடச்சி, என்ன ராபிச்சக்கற மாதிரி விடிகத்தால வந்து கத்திட்டு இருக்க? அதெல்லாம் எழுந்துக்க முடியாது, எனக்கு தூக்கம் வருது. போடா. அக்கா, கோழி கூவிடுச்சுக்கா. கோழி கூனா குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் எழுப்புடா. போடா. அக்கா, நீங்க இவ்வளவு நேரம் தூங்குனது ஜமீனம்மாக்கு தெரிஞ்சிச்சு, அவங்க உங்களை அடிச்சு கோழி குழம்பு வச்சிருவாங்க. ஏய், சொன்ன கேட்க மாட்டே நீ? என்ன பயமுறுத்துறியா? என்ன மூஞ்சில முடிச்சிட்டு காலகத்துல எழுந்துக்க முடியாது. படா. எனக்கு எப்ப தோணுதோ நான் அப்பதான் எழுந்துப்பேன். மரியாதையா இங்க இருந்து போயிடு. நான் போறேன். நீங்க எந்திரிக்கல, மறுபடியும் வருவேன். பாத்து கிளம்பு. ஏய், உட்காரு. என்ன விடுங்க மாமா, நான் போணும். எங்க போற? இப்ப போனா நீ மாட்டிப்ப. இங்கே இரு, அப்பா எல்லாரையும் சமாளிச்சு நம்மளை கூப்பிடுவாரு. அதுக்காக உட்காந்துக்கிட்டே இருக்க முடியுமா? நீங்களும் வாங்க மாமா, போலாம். இரு பார்வதி, இப்ப என் பாட்டி வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்கோம், புரியுதா? இங்கேயே உட்காரு. கெஸ்டா இருந்தாலும் நம்ம இங்கதான் இருக்கணுமா? வாங்க மாமா, போலாம். என்ன விடுங்க. ஓய், அடச்ச, நிம்மதியா தூங்கிட்டு இருந்த இவன் வந்து என் தூக்கத்தை கலைச்சு 5:30 மணிக்கெல்லாம் எழுந்து நான் என்ன பண்ண போறேன் இப்போ? அதுவும் இந்த ஊர்ல. ஐயோ ஆண்டவா, எல்லாம் என் தலையெழுத்து. போய் பொண்டாட்டி, நான் சொன்னா கேட்க மாட்டேன். வா, உள்ள போலாம். மாமா சொன்னா கேளுங்க, வேண்டாம். அதத்தான் நானும் சொல்றேன், உள்ளே இருவா. இவ எப்ப இங்க வந்தா? வந்துட்டீங்களா இங்கேயும்? இன்னைக்கு உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. சின்னக்கா, எந்திரிச்சிங்களா? என்ன வாங்கி போயிட்டு இருக்கீங்களா? வெரி குட். உங்களுக்கு பசுபால் காப்பி வேணுமா இல்ல எருமைபால் டீ வேணுமா? ஏய் குரங்கு, இப்ப அதான் ரொம்ப முக்கியமா? இவங்க 2 பேரும் யார் வீட்டுக்குள்ள விட்டது? எதுக்கு வந்திருக்காங்க இப்போ? சின்னக்கா, என்ன பண்றீங்க? யார பார்த்து பேசிட்டு இருக்கீங்க? யார பார்த்தா? என்ன டேய், கண்ணு நல்ல முட்டைக்கற மாதிரி இருக்கே. தோ உள்ள போறாங்களே ஆதியும் பார்வதியும், அவங்க உன் கண்ணுக்கு தெரியலையா? சபாஸ் சின்னக்கா, உங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சா? அட பெரவி பைத்தியமே, எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சா? ஆவி சின்னக்கா. அட போடாங்க. ஆவி இல்லடா, ஆதி. ஐயோ, அது ஆவி.
ஆதின்னு சொல்றேன்ல. ஆவி ஆதி ஆவி ஆதி ஆவி ஆவி. பாத்தீங்களா, உங்க வாயாலே ஆவின்னு ஒத்துக்கிட்டீங்க. உங்களதான் ஆவி தேடிட்டு இருக்கு. போங்க, ஆவி கூட போய் படுத்துக்குங்க. போடா. கேளுங்க, ஆவி கூப்பிடுதா? வந்துட்டான். வாய்ஷ் வந்துட்டியா? இவன் இருக்கானே என்ன குழப்ப பாக்குறான். இங்க பாரு, ஆதியும் பார்வதியும் இந்த ரூம்ல தான் இருக்காங்க. சொன்னா இவன் கேட்கவே மாட்டேங்கிறான். நீ போய் பாத்துட்டு வா, போ போ. இருக்காங்கல்ல, முன்ன இன்னைக்கு என்ன பண்றன்னு மட்டும் பாரு. அந்த ரூம்ல என்ன இருக்கா ஆண்டி? காலியா இருக்க ரூம போய் என்ன எதுக்கு இப்ப கூப்பிட்டு பாக்க சொல்றீங்க? பால் காய்ச்சி குடி போகதான் கேக்குற பாரு. ஏய், நல்லா போய் பாருடி, உள்ள இருக்காங்க. நம்ம ஐஸ்வர்யா என்னாச்சு? அண்ணே, ஆண்டி ஏதோ சொல்றாங்க. ஏன் கண்ணுக்கு எதுவும் தெரியல, உங்க கண்ணுக்கு ஏதாவது தெரியுதான்னு பாருங்க. வடிவே, அந்த ரூம்ல ஆதியும் பார்வதியும் வந்திருக்காங்க, போய் பாரு. உனக்கு வாய்க்கு வேற வேலை இல்ல, எல்லாரையும் வம்பளிக்கிறதே. ஒழுங்கா பாரு. ரெண்டு பேரும் நிம்மதியா பேசிட்டு இருக்காங்க, இதை கெடுக்கலான்னு பாக்குறியா? எவ்வளவு நேரம் ஊத்து ஊத்து பாப்பா, வா இப்படி. ஆதி பார்வதி உள்ள. ஆமா, என் கண்ணுக்கு ஒண்ணும் தெரியலையே, ரூம் காலியா தான் இருக்குது. சொன்ன கேட்டீங்களா? ஏய் வடிவே, தேவையில்லாம போய் சொல்லாத. அவங்க ரெண்டு பேரும் ரூம்குள்ளதான் இருக்காங்க. ஆளாளுக்கு என்ன விளையாடுறீங்களா? என்ன ஆண்டி, ஆதி பார்வதி எப்படி இங்க வருவாங்க? நீங்க பாட்டுக்கு ஏதேதோ உளறிட்டு இருக்காதீங்க. ஏய், நான் ஒண்ணும் உளரல. அவங்க ரெண்டு பேரும் ரூமுக்குள்ளதான் இருக்காங்க. தோ இவன் கூட தான் பார்த்தா, ஆனா இப்ப இல்லன்னு போய் சொல்றான். வனஜா சும்மா இரு. ஐஸ்வர்யா, அது ஒண்ணு இல்ல, வனஜாவுக்கு தூக்கம் பத்தல போல, அதான் தூக்க கலக்கத்துல இப்படி உளருது. இல்ல வனஜா, பாரு கண்ணு கூட எவ்வளவு சிவப்பா இருக்குன்னு. ஆமா இருக்கலாம், அது வேற ஒண்ணும் இல்ல. ஆண்டி எப்பவுமே ஆதி பார்வதி பத்தியே யோசிச்சுட்டு இருக்காங்கல்ல, அதான் அவங்க கண்ணுக்கு எதை பார்த்தாலும் ஆதி பார்வதியாவே தெரியுது. சின்னக்கா, நான் வேணா அருகம்புல் ஜூஸ் கொண்டு வந்து குடுக்கறேன், பெரும் வயித்துல குடிங்க, அப்பதான் கண் பார்வை நல்லா தெரியும். ஏய் குரங்கு, வாங்கது பத்தலன்னு நினைக்கிற வாயை முழுட்டு சும்மா இரு. என்ன ஆளாளுக்கு எதையோ சொல்லி நீ ஏமாத்த பாக்குறீங்களா? அப்போ என் கண் என்ன போய் சொல்றா? என் ரெண்டு கண்ணாலையும் நான் பார்த்தேன், அவங்க ரெண்டு பேரும் உள்ளதான் இருக்காங்க. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் இருக்கு, என்ன நம்புங்கடா, அவங்க உள்ளதான் இருக்காங்க. ஐயோ, நான் சொல்றது ஏன் யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க? நிஜமாவே ஆதியும் பார்வதியும் ரூம்குள்ளதான் இருக்கா. ஐயே, காலங்கத்தால என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வாங்க அத்தை, நீங்க தான் சரியான ஆளு. அந்த ரூம்குள்ள பாருங்க, நம்ம ஆதி அங்க இருக்கான்ல. காலியா இருக்கிற ரூம்ல என்ன தெரிய பாக்க சொல்ற? பாட்டியும் நல்லா கேம் ஆடுறாங்க. இது வல்லவா நம்ம பாட்டி. அத்தை, நல்ல கண்ணை திறந்து பாருங்க, உங்க கண்ணுல ஏதாவது பிரச்சனையா? ஐயோ பாருங்க அத்தை, உள்ளதான் இருக்காங்க. என்னடி உளற? எனக்கு தெரியாம ஆதி எப்படி வந்தான் இப்போ? ஐயோ, அங்க ஆதி இல்ல, ஒண்ணும் இல்ல. என்னடி ஆச்சு உனக்கு? என் கண்ணுக்கு மட்டும் அங்க இருக்கிறது பளிச்சுன்னு தெரியுது, உங்க யாரு கண்ணுக்கும் தெரியலையா? அத்தை, ஆதியும் பொண்டாட்டியும் உள்ளதான் இருக்காங்க, நல்லா பாருங்க, என் கண்ணுக்கு தெரியறாங்களே, பாருங்க. ஏயா? இல்ல ஆதியும் பொண்டாட்டியும். ஆண்டி எப்பயுமே இப்படிதான் பாட்டி. ஆதி பார்வதிய பத்தி ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. ஆதிய ரொம்ப இவங்களுக்கு பிடிக்குமா, அதனாலதான் ஆதி ஞாபகமாவே இருக்காங்க. என்ன ஆண்டி? ஆண்டி, போய் இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா படுத்து தூங்கிட்டு வாங்க, எல்லாம் சரியாயிடும். ஆமா வனஜா, வாங்க போலாம். போய் நல்லா தூங்கு. பாப்பா, நம்ம போலாம். அப்ளிகேஷன் வாங்க வேண்டியதுதான். என்ன இது? நானும் போயிடுவேன். இன்னொரு வாட்டி எட்டி பாருங்க. இந்த பெருசு போய் நம்புன பாரு. என்ன பண்ணாலும் என்ன ஏமாத்த முடியாது. இருங்க, அகிலாவை போய் கூட்டிட்டு வரேன். வாங்கக்கா, வாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க. இருப்பாங்க இருப்பாங்க, உள்ளதான் இருப்பாங்க. அங்க பாருங்கக்கா, உள்ள எட்டி பாருங்க. பாருங்கக்கா, அங்கதான் இருப்பாங்க, பாருங்க. இன்னைக்கு சிக்குனீங்களா? இருக்காங்களாக்கா? யாருமே இல்ல. இங்க வந்து உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ அக்கா, இருக்காங்கக்கா, கொஞ்சம் இப்படி வாங்க. இங்கதானே இருந்தாங்க அக்கா, இங்கதான்க்கா இருந்தாங்க இவ்வளவு நேரம். உள்ள வேணா போய் பார்க்கலாமாக்கா? வனஜா, இத பார், இப்படியே சொல்லி என்ன குழப்பிக்கிட்டே இருந்த, தொலைச்சிடுவேன், இங்கே விட்டுட்டு போயிடுவேன் உன்னை. அக்கா
நிஜமாவே இருந்தாங்கக்கா, நான் பொய் எல்லாம் சொல்லல. வேணா வாங்க உள்ள போய் பார்க்கலாம். சரி வேண்டாம் வேண்டாம், நீங்க போங்க. ஷப்பா. நான் பார்க்கும்போது அது ரெண்டும் உள்ளதானே இருந்தது. ஏன் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க? வேணா உள்ள போய் பார்க்கலாமா? போலாமா? இந்த ரூம்ல தான் பேய் வேற இருக்குன்னு அந்த வேலை சொன்னானே. என்ன பண்றது? யாரோ எக்கட கெட்டு ஒழிட்டோம். ஆனா மறுபடியும் என் கண்ணுல மட்டும் படட்டும், கையும் களமா புடிச்சு கொடுக்குறேன். வாங்க சாப்பிடுங்க. காலையில இருந்து சாப்பிடாம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல வந்து சாப்பிடுங்க. வாங்க சாப்பிடுங்க. பழைய சோறு கொண்டு வந்திருக்கேன். சாப்பிடலாம். ஏன் வாங்குறீங்க? நான் இருக்கிற வரைக்கும் நான் தான் ஊட்டுவேன். காட்டுங்க. மாமா என்ன நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சாப்பிடுங்க. நான் சாப்பிடாம நீ சாப்பிட மாட்டேன். இந்தா நானே உனக்கு ஊட்டி விடுறேன். இந்தா. ஏங்க சாப்பிட்டு தாங்க வந்த வீட்டுல. பரவாயில்ல சாப்பிடுந்தா. என்னதான் இருந்தாலும் உன் கையால சாப்பிட்டதான் சாப்பிட்ட மாதிரியா இருக்கு. புருஷன் பொண்டாட்டினா அப்படிதான் இருக்கணும். இந்தா. என்னாச்சு பார்வதி? அவங்கள பாருங்க மாமா, அவங்க ரெண்டு பேரும் அவ்வளவு அந்யோன்யமா இருக்காங்க. கல்யாணமான புதுசுல சிரிச்ச மாதிரியே இருக்கு. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. இப்படி சொன்னா எனக்கு வெக்கமா இருக்கு. பேசாம இருங்க. வெக்கத்தான் பண்ற அவளுக்கு. அங்க பாத்தீங்களா மாமா, அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு அந்யோன்யமா இருக்காங்கன்னு? சரி சரி சாப்பிடுங்க. ஒரு புனிதமான காதல் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் அது கொஞ்சம் கூட மாறாம அப்படியே இருக்கு. இந்த மாதிரி ஒரு காதல் அமையறது ரொம்ப அபூர்வம். மாமா, எனக்கு ஒரே ஆசைதான். சொல்லு. இவங்கள மாதிரியே கடைசி வரைக்கும் நாமளும் இருக்கணும். சாகர வரைக்கும் நான் உங்களை லவ் பண்ணிட்டே இருக்கணும். இது ஒண்ணே எனக்கு போதும் மாமா. அவ்வளவுதானா? ஏன் வேற என்ன எதிர்பார்க்கறீங்க? இல்ல சாகர வரைக்கும் போதுமா இல்ல அடுத்த ஜென்மம் வரைக்கும் வேணுமான்னு கேட்டேன். மாமா, இது எனக்கு எத்தனாவது ஜென்மம்னு தெரியாது. இதுக்கப்புறம் எத்தனை ஜென்மம் எடுக்க போறேன்னு தெரியாது. ஆனா நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க தான் எனக்கு புருஷனா வரணும். நான் உங்களை பார்த்துட்டே இருக்கணும், உங்க கூட வாழ்ந்துகிட்டே இருக்கணும். இதுதான் மாமா என் ஆசை. மாமா, பாட்டிக்கு என்ன பிடிச்சு போய் அவங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. ஆமா பார்வதி,
பாட்டி நம்மளை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அம்மாவும் நம்மளை புரிஞ்சுக்கணும். அப்பா சொன்ன மாதிரி நம்ம ஊருக்கு திரும்பி போறதுக்குள்ள அது நடக்கணும். மாட்டினீங்களா? காலையில என்ன எவ்வளவு சுத்தல்ல விட்டீங்க. இவ்வளவு தைரியமா வந்து சாமி கும்பிடுறீங்கல்ல. இருங்க, இன்னையோட உங்க கதையை முடிக்கிறேன். வரேன். இவ ஒருத்தி சிக்னலே இல்லாத ஊர்ல கூட யார்கிட்டதான் போன்ல பேசுவாளோ. போனை வைக்க மாட்டா போல இருக்கு. இவங்க வேற போயிட போறாங்க. அக்கா, ப்ளீஸ் ஹோல்ட் ஆன். அக்கா, போன் அப்புறமா பேசிக்கலாம், கொஞ்சம் கூட வாங்கக்கா. வனஜாக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். பாத்துனேர் பங்காளி இன்னைக்கு அவ அகிலாக்கா கிட்ட சமத்தியா வாங்க போறா. அக்கா, ஆதியும் பார்வதியும் ரூம்ல தான் இருக்காங்கன்னு சொல்லி உங்களை கூட்டிட்டு போனப்போ நீங்க என் மேல எவ்வளவு கோவப்பட்டீங்க. இப்ப நான் அவங்களை 2 கண்ணால பார்த்தேன். ஏய், போன் பேசி முடிக்கிற வரைக்கும் உன்னால சும்மா இருக்க முடியாதா? இவ ஒருத்தி. நான் சொன்ன நம்ப மாட்டீங்கல்ல? அங்க பாருங்க, அங்க பாருங்கக்கா. ஏதோ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு, நான் கூப்பிடுறேன். டிஸ்டர்பன்ஸா? என்ன உனக்கு வேணும்? நான் உங்களுக்கு தொந்தரவாக்கா? அங்க பாருங்க, அங்க பாருங்க. இஷ்டத்துக்கு கிருஷ்ணன் ஊத்துறாளே. பாத்தீங்களா? அப்பா, இப்ப என்னப்பா பண்றது? என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன நடக்குதுன்னு பாப்போம். எவ்வளவு தைரியமா இங்க வந்து சாமி கும்பிட்டு இருக்காங்க பாத்தீங்களாக்கா? நான் போய் சொல்லலன்னு இப்பவா தெரிஞ்சதா உங்களுக்கு? வாங்கக்கா, என்னன்னு போய் விசாரிப்போம். அது நைட் எல்லாம் நம்ம பட்ட கஷ்டம்லாம் வீணா போச்சா மாமா. என்ன பண்றது வடிவேலு? எப்படி இருந்தாலும் அகிலாக்காக்கு தெரியதானே போகுது. எத்தனை நாளைக்கு தான் மறைச்சு வைக்க முடியும்? அதுவும் கரெக்ட் தான். பார்வதி, போலாமா? அகிலா, இந்த கிழவி வந்துடுச்சா? ஐயோ அப்பா, எப்படியோ பாட்டு வந்துட்டாங்க. இனி நம்ம பயப்பட தேவையில்ல. அம்மாவை அவங்க பாத்துப்பாங்கப்பா. இந்த பெருசு எதுக்கு இப்ப வந்தது? ஐயோ, இப்ப என்ன பேச போதோ தெரியலையே. அகிலா, எல்லாம் எனக்கு தெரியும். அவங்கள வர வச்சது நான் தான். ஆதியும் பார்வதியும் இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, அவங்களை இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறேன். சொல்லு சொல்லு, பிடிக்கலன்னு சொல்லு.